வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நாம் சுமோ விக்டா சிஎக்ஸ் 2011 மாடல் வண்டி கொஞ்ச நாள் ஓட்டாமையே நிறுத்திட்டாங்க. இப்போ இந்த வண்டி வந்து நம்மக்கிட்ட கம்ப்ளீட்டு கலர் கோட்டிங் கொடுக்குறதுக்காக வந்திருக்கு. மேஜராகவே டிங்கர் ஒர்க்லாம் இருக்குது. அது இல்லாமல் சில பார்ட்ஸ் எல்லாம் மாற்றுறது மாதிரி இருக்குது. அதாவது ஹெட்லைட்லாம் மாற்றுற மாதிரி இருக்குது. இதில் ஃப்ரண்ட்டு பானட் வந்து பயங்கர டேமேஜ். அதேமாதிரி ஃப்ரண்ட்டில் மர்காடு, ஃப்ரண்ட்டு பம்பரு, ஃப்ரண்ட்டு கிளாஸ் கூட கிராக்கில் இருக்குது. இதெல்லாம் வந்து நம்ம வேறு ஒரு பார்ட்ஸ் எடுத்து போட்டு தான் இந்த வண்டிக்கு ரெடி பண்ணணும். இப்போது ஃப்ளோரிங்கில் பார்த்தீங்கன்னாக்கா உள்ளுக்குள்ளெல்லாம் ரொம்ப நாள் நிறுத்தினதுனால எலிலாம் உள்ளே போய் ரொம்பவே கெட்டு போய் கிடந்தது. டோட்டலாகவே டோர் பேடு, சீட்டு, அதே மாதிரி ரூஃபு, இது எல்லாத்தையுமே கழட்டிட்டு பார்த்தா உள்ளுக்குள்ளே ரொம்ப டேமேஜ். இது வரைக்கும் இந்த அளவுக்கு மேஜராக இந்த வண்டியை பிரித்து இது வரைக்கும் வேலை செய்யலை. அதனால் ஃபஸ்ட் டைமாக பிரிச்சுருக்கோம். மறுபடியும் லாங் டைம் ஓட்டணும் அப்படின்னாக்கா ரொம்ப டீப்பாகவே பார்த்து வேலை செஞ்சோம்னா ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி பிரித்து நம்ம வேலை செஞ்சுருக்கோம். இதில் எந்த பார்ட்ஸுமே உள்ளுக்குள்ளே இருக்க சீட்டோட எந்த பார்ட்ஸுமே ஒரு நல்ல நிலையிலே இல்லை. எல்லாமே எலி கடிச்சு கிழிஞ்சு போய் ரொம்ப டேமேஜாக இருந்தது. அதில் பார்த்திங்கன்னா அந்த மேட்டை எடுத்ததுக்கப்புறம் உள்ளுக்குள்ளெல்லாம் நிறைய இடத்துல பீஸ் போடுற மாதிரி இருந்தது. பயங்கர ரஸ்ட் ஆகி எல்லா இடத்துலையுமே துருப்பிடிச்சு, அதாவது ஓட்டையாக போயிடுச்சு. இதில் கூட பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல காமிச்சிருக்கேன் பாருங்கள். இதெல்லாம் பீஸ் போட்ட இடம் கட் பண்ணிவிட்டு பெரிய பெரிய பீஸாகவே போடுற மாதிரி இருந்தது, ஸ்கொயராக. அங்கே பாருங்கள், அந்த கியர் லிவர் வர இடத்துட்டெல்லாம் அங்கெல்லாம் தண்ணி கொஞ்சமாக ஸ்டோர் ஆச்சுனாலும் கூட அப்படியே அதுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக பெருசாகிடுச்சு. லேசாக டேமேஜ் இருக்கும்போதே அதில் தண்ணி ஸ்டோர் ஆக ஆரம்பிச்சிடும் கீழே ஃப்ளோரிங்கில். அது பார்த்திங்கன்னா அந்த மொத்த மேட்டுக்கு அதுக்கும் ரொம்ப பெருசாக எடுத்து போயிடுச்சு. அதெல்லாம் சுத்தமாகவே கட் பண்ணி எடுத்துகிட்டு வேறு பீஸ் போட்டு பற்ற வச்சு ரெடி பண்ணியிருக்கோம். அதே மாதிரி ஃப்ளோரிங்கில் பேக் சைட்லேயுமே அந்த போல்ட் வர இடத்துலலாம் நிறைய இடத்துல வந்து பீஸ் போடுற மாதிரி இருக்குது. இது இல்லாமல் இந்த வண்டியில் பார்த்திங்கன்னா ரப்பர்ஸ் அங்கங்கே வர டோர் ரப்பரு, அதாவது டோர் பீடிங்கு, அது இல்லாமல் கிளாஸுக்குள்ளே வர ரப்பரு, டோட்டலாகவே எல்லா பீஸையுமே கழட்டிட்டோம். அதாவது டிக்கி, டோரு, பானட்டு, மர்காடு, இது எல்லா பேட்ஸையுமே கழட்டிக்கிட்டு வெறுமனே செல்லாக்கி தான் இந்த வண்டியை வேலை செஞ்சுருக்கோம். வண்டியும் பார்த்திங்கன்னா ஏற்கனவே அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சமாக வேலை பார்த்துருப்பாங்களாட்டு, கொஞ்சம் கொஞ்சமாக டச்சப் பண்ணி சரியாக அதை தேய்க்காமையும் சில இடத்துல ஊதி வச்சுருந்தாங்க. அதெல்லாம் ஏர் காமிச்சாலே அந்த பெயிண்ட்டு ரிமூவ் ஆகிட்டே வந்துச்சு. அதனால் டோட்டலாகவே ஒரு சில இடத்துல சுரண்டுற மாதிரி ஆயிடுச்சு. அது மாதிரி சுரண்டி தான் அடிச்சிருக்கோம். அதாவது உளி போட்டு சுத்தமாக அதை க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நல்லா தேய்ச்சி குவாலிட்டியான ப்ரைமர் அடித்து அதுக்கப்புறம் பட்டி பார்த்து அந்த மாதிரி தான் இந்த வண்டியை நல்லா தெளிவாக ரெடி பண்ணியிருக்கோம். இதெல்லாம் டபுள் தகடு. அந்த இடத்துல நம்ம வேலை செய்கிறதெல்லாம் டபுள் தகடு. அது சுத்தமாக கலட்டிட்டு மேலே உள்ள தகடை ரிமூவ் பண்ணிவிட்டு உள்ளுக்குள்ளேயும் துருவாக இருந்துச்சு. அதனால் மிஷின் போட்டு சுத்தமாக அந்த துருவெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த பீஸ் அளவு என்ன பார்த்து கட் பண்ணி போட்டு ரெடி பண்ணியிருக்கோம். இல்லை கைப்பிடி, அவுட்ரு ஹேண்டில் ஃபுல்லாகவே மாற்றிருக்கோம். சில்லறை ஜாமானே பார்த்திங்கன்னா ஒரு 25,000 ஆகிருக்கு. அதாவது ரப்பர் ஐட்டம், கைப்பிடி, இண்டிகேட்ரு, டேஞ்சர் லைட்டு, இந்த மாதிரி அதை மாற்றினது மட்டுமே இவ்வளோ செலவாகிருக்கு. அது இல்லாமல் இந்த வண்டியோட காஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம சொன்னதை விட அதிகமாக போயிடுச்சு. இந்த பாருங்கள், இந்த ஃப்ரண்ட்டு பேனல் இது வந்து வைஃபர் சீல்டுன்னு சொல்லுவோம். கிளாஸை கழட்டினோடனே எந்த இதுவுமே பீஸ் போடுற மாதிரியே இல்லை. பீஸ் போடுற அளவுக்கு லேசான இது இல்லை. பார்த்திங்கன்னா பெரிய அளவில் எடுத்து போயிடுச்சு. அது இல்லாமல் பேட்ரி ப்ராக்கெட்லாம் அப்படியே வந்தப்போ வேலை இது வரைக்கும் பார்த்ததில்லை. இப்போ தான் நம்ம ஃபஸ்ட் டைமாக பிரிச்சுருக்கனால அதில் ஒரு பேடு ஒன்று வரும். அந்த பேடையும் வந்து நம்ம கழட்டினதுக்கப்புறம் அந்த நெத்தி பீஸ்லாம் பீஸ் போடுற மாதிரி ஆயிடுச்சு. அதாவது டேஷ்போர்டுக்கு கீழே டேஷ்போர்டையுமே கழட்டிட்டோம். அது மாதிரி ஃப்ரண்ட்டில் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிட்டோம். இந்த ஒரு நமதா மாதிரி கொடுத்துருப்பாங்க, அதை ரிமூவ் பண்ணால் தான் உள்ளுக்குள்ளே இருக்க ஓட்டையெல்லாம் மேஜராக இருந்துச்சு. அதெல்லாமே கட் பண்ணி புது பீஸ் போட்டு ரெடி பண்ணி அதையும் நல்லா ஸ்க்ரப் பண்ணிவிட்டு அதுக்கும் மெட்டல் ப்ரைமர், அதாவது நல்லா க்ரிப்பாக இருக்கிற மாதிரி மெட்டல் ப்ரைமர் அடித்து அதுக்கப்புறம் 2-3 கோட்ஸ் பெயிண்டிங்
பண்ணி தான் ஃபினிஷிங் பண்ணியிருக்கோம். அப்போ தான் அந்த நம்ம ஃப்ளோரிங்கில் போட்ட பீஸும் ஓரளவுக்கு லைஃப் டைம் வந்து நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறனால தான் அந்த மாதிரி செஞ்சுருக்கோம் மேஜராக. டாப்பை பாருங்கள், சுத்தமாகவே ரிமூவ் பண்ணுறது மாதிரி தான் இருந்தது. உளி வச்சு சுத்தமாக ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கு மெட்டல் ப்ரைமர் அடித்து அதை ரொம்ப நல்லா ரெடி பண்ணியிருக்கோம். ஏன்னா ஏற்கனவே நிறைய பெயிண்ட் அடித்து அதெல்லாம் வெயிலில் கிடந்ததுனால உறிஞ்சி போய் பட்டையாக உரிய ஆரம்பிச்சிருச்சு. அங்கங்கே உறிஞ்சி போயும் இருந்தது, சில இடத்துல வரவும் இல்லை. அதாவது சொரன்னா கூட வரல. அதெல்லாம் முடிஞ்சவரையில் சுத்தமாக சுரண்டிட்டு அதுக்கான ப்ரைமர் அடித்து ரெடி பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி எல்லா பார்ட்ஸையும் நாம் அதாவது கலட்டிட்டு வேலை செய்கிறதுனால எல்லாமே தெளிவாக ரெடி பண்ண முடியுது. அதாவது புது வண்டியோட ஒருத்த வந்து நம்மளால் பார்க்க முடியும். இப்போ இதில் எல்லா பார்ட்ஸுமே கழட்டியிருக்கிறது நீங்கள் பார்க்குறீங்க. 4 டோரு, டிக்கி, கிளாஸ் ஐட்டம் எல்லாமே, அதாவது டோருக்குள்ளே வர கிளாஸ்லாம் கூட நம்ம கழட்டிட்டோம். அதுக்கு வர பாட்டம் ஃப்ரேமெல்லாம் வந்து 4 டோர்லேயுமே கண்டிஷனே இல்லை, அதெல்லாமே புதுசு போட்டிருக்கோம். அது இல்லாமல் பாடி பீடிங்கு, டோரில் வர பீடிங்கு, அப்புறம் டோட்டலாக இக்னேஷன் ஃபேமிலி, அதாவது வந்து எல்லாத்துக்கும் வர லாக் எல்லாமே ஒரு ஃபேமிலி லாக்காக இருக்குது. அந்த லாக் செட்டு கூட இந்த வண்டியில் புதுசு போட்டாங்க. ஏற்கனவே இருந்தது சுமாராக தான் இருந்துச்சு, இருந்தாலுமே வேலை செய்யும்போது புதுசு போட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு டபுள் கீ வச்சு புது லாக் செட்டே மாற்றிட்டாங்க. இப்போ இந்த மாதிரி ரெடி பண்ணிவிட்டு கம்ப்ளீட்டாக இதுக்கு நம்ம முன்னாடியே இதை ஃபினிஷிங் பண்ணுறதுக்கு முன்னாடியே எல்லா வேலையும் முடிச்சுட்டு டோட்டலாகவே பாடி ஃபுல்லாகவே அசம்பிள் பண்ணி பார்த்துட்டு தான் பிரிச்சுட்டு தான் பெயிண்டிங் ஒர்க்கே ஆரம்பிச்சிருக்கோம். அதுக்கடையில் ப்ரைமரி இந்த மாதிரி தான் போயிட்டு இருந்தது. ஆனால் ஃபினிஷிங் பண்ணணும், பெயிண்டிங் பண்ணுறதுக்கு முன்னாடி இதை ஃபுல்லாகவே டோட்டலாக அசம்பிள் பார்த்து திருப்பி அதை கலட்டிட்டு திருப்பி இந்த கோட்டிங் பண்ணி ஃபினிஷிங் பண்ணியிருக்கோம். I see her rolling up, Uber black Cadillac, high heel boots and a sexy body full of tats. Baby's bad, oh baby's hella bad. After her there ain't no coming back. Wanna take a run at that? I think she's feeling me. Turn it up a few degrees. My imagination of her body gets the best of me. Oh gosh, she's such a tease. Bitten lips, bruised knees. I'm addicted to her, need her touching me. Cause she got a bad little waist, and we tearing down this place. Off the liquor that we chase. Got some egos to the face, baby, I don't need no space. Coming closer for a taste, and I'll show you how I make everything just fade away. Cause she's like sex, drugs, cocaine, body so insane. Jealous of the clothing that she wears up on that tight frame. All game, no shame, baby came here to play. I feel like an addict cause she's sex, drugs, cocaine. இப்போ கம்ப்ளீட் ஃபிட்டிங் முடித்து வண்டி டெலிவரிக்கு தயாராகிருச்சு. இப்போ டோட்டலாக இந்த வண்டிக்கான செலவு எவ்வளோன்னு கால்குலேட் பண்ணி பார்த்தோம்னா 2 lakh நெருங்கி வந்துருச்சு. இருந்தாலுமே கூட வண்டி நல்ல ஜென்யூனாக ரெடி பண்ணிட்டோம். வண்டிக்காரங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி நண்பர்களே.